ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் இங்கிலீஷ் சூப்பராக பேச நினைக்கிறீங்களா? ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் மட்டும். வேறு எதுவுமே தேவையில்ல. ப்ராக்டிஸ் கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள், நீங்கள் சூப்பராக இங்கிலீஷில் பேசிடுவீங்க. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபார் டெய்லி யூஸ், டெய்லி கான்வர்சேஷன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானது. கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம நெகட்டிவ்ல எப்படி கேட்போம்? நெகட்டிவ்னா ஒன்றும் கிடையாது. நீ இன்னைக்கு வரமாட்டியா? அவன் நாளைக்கு வரமாட்டானா? இது உன்னோட புக் இல்லையா? நீ இன்னும் ரெடி ஆகலையா? இந்த மாதிரி நெகட்டிவாக கேட்போம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லித்தரேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தயாரா இல்லையா? ஆர் யூ நாட் ரெடி? ஆர் யூ நாட் ரெடி? இப்படியும் கேட்கலாம், அல்லது ஆரண்ட் யூ ரெடி? ஆரண்ட் யூ ரெடி, ஆருக்கு அப்புறம் நாட் சொல்லலாம். பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகே, அவன் இன்று வரவில்லையா? இஸ் ஹி நாட் கம்மிங் டுடே? இஸ் ஹி நாட் கம்மிங் டுடே? இதை வந்து இசன்ட் ஹி கம்மிங் டுடே அப்படின்னு கேட்கலாம். பட் இதுவும் நல்லா இருக்கும். இஸ் ஹி நாட் கம்மிங் டுடே? அவள் வீட்டில் இல்லையா? இஸ் ஷி நாட் அட் ஹோம்? இஸ் ஷி நாட் அட் ஹோம்? அவர்கள் விளையாடவில்லையா? Are they not playing? Are they not playing? இது வேலை செய்யலையா? Is it not working? Is it not working? நான் சரியில்லையா? Am I not right? Am I not right? அவங்க இல்லையா? இந்த கொஸ்டினை பாஸ்ட்ல எப்படி கேட்பீங்க? நீ பாத்தியா அவங்க இல்லையா? Was he not there? Was he not there? அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லையா? இதுவும் பாஸ்ட்ல தான் கேட்குறீங்க. அவங்க மகிழ்ச்சியா இல்லையா? Were they not happy? Were they not happy? இது உங்கள் புத்தகம் இல்லையா? Is this not your book? Is this not your book? நாம் நண்பர்கள் இல்லையா? Are we not friends? Are we not friends? உனக்கு என்ன தெரியலையா? தெரியாதா? Don't you know me? Don't you know me? அவனுக்கு காஃபி பிடிக்காதா? Doesn't he like coffee? Doesn't he like coffee? இதெல்லாமே don't, doesn't யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறது, எழுதுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ யூ வி தே வந்தால் டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷி இட் வந்தால் டசன்ட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா? டோன்ட் தே அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் தே அண்டர்ஸ்டாண்ட்? அவள் ஆங்கிலம் பேச மாட்டாளா? டசன்ட் ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ்? டசன்ட் ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ்? உன்னிடம் பணம் இல்லையா? டோன்ட் யூ ஹாவ் மணி? டோன்ட் யூ ஹாவ் மணி? அவன் இங்கே வேலை செய்யவில்லையா? Doesn't he work here? Doesn't he work here? நமக்கு நேரம் இல்லையா? Don't we have time? Don't we have time? இது நல்லா தெரியலையா? Doesn't it look good? Doesn't it look good? உனக்கு இந்த படம் பிடிக்கலையா? Don't you like this movie? Don't you like this movie? அவள் உனக்கு கால் பண்ணலையா? Doesn't she call you? Doesn't she call you? நீ எனக்கு கால் பண்ணலையா? இதெல்லாம் பாஸ்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பாஸ்ட்ல நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம டிட் தான் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ்க்கு டிடென்ட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். டிடென்ட் யூ கால் மீ. டிடென்ட் அப்படிங்கிறது டிட் நாட்டோட சுருக்கமான வடிவம். டிடென்ட் யூ கால் மீ, நீ எனக்கு கால் பண்ணலையா? அவன் வேலையை முடிக்கலையா? Didn't he finish the work? Didn't he finish the work? அவள் நேற்று வரவில்லையா? Didn't she come yesterday? Didn't she come yesterday? அவர்கள் போட்டியில் ஜெயிக்கலையா? Didn't they win the match? Didn't they win the match? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, அமைதியா இருக்காதீங்க. நாம் முன்னால் சந்திக்கவில்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலையா? சந்திக்கவில்லையா? Didn't we meet before? Didn't we meet before?
உனக்கு புரியலையா? Didn't you understand? Didn't you understand? அவன் உனக்கு சொல்லலையா? Didn't he tell you? Didn't he tell you? அவள் அந்த உடை வாங்கலையா? Didn't she buy the dress? Didn't she buy the dress? நேற்று மழை பெய்யலையா? Didn't it rain yesterday? Didn't it rain yesterday? அவர்கள் உன்னை அழைக்கலையா? அவங்க உன்னை இன்வைட் பண்ணலையா? Didn't they invite you? Didn't they invite you? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து won'tல ஆரம்பிக்கும். இது வந்து ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள், என்னுடன் நீ வரமாட்டாயா? நாளைக்கு கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா வரலன்னு சொல்றான். நீங்க கேட்குறீங்க, என் கூட நீ வரமாட்டியா அப்படின்னு. இது வந்து ஃபியூச்சர்ல நெகட்டிவா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வரமாட்டாயா? won't you come with me? won't you come with me? அவன் நமக்கு உதவ மாட்டானா? won't he help us? won't he help us? அவர்கள் நம்முடன் சேர மாட்டார்களா? won't they join us? won't they join us? நீ காத்திருக்க முடியாதா? can't you wait? can't you wait? அவள் டிரைவ் பண்ண முடியாதா? can't she drive? can't she drive? ஸோ இதெல்லாமே வந்து நான் 10 சென்டென்ஸஸ் சொல்லியிருந்தேன். பட் அதில் வந்து won't, can't, shouldn't, wouldn't, couldn't எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நாம் இப்போது போகக்கூடாதா? shouldn't we leave now? shouldn't we leave now? அவன் நன்றாக படிக்கக்கூடாதா? படிக்க வேண்டாமா? shouldn't he study well? shouldn't he study well? நீ மீண்டும் முயற்சி செய்ய மாட்டாயா? wouldn't you try again? wouldn't you try again? அவர்கள் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியலையா? couldn't they find the place? couldn't they find the place? இது மிகவும் தாமதம் இல்லையா? isn't it too late? isn't it too late? உனக்கு களைப்பாக இல்லையா? aren't you tired? aren't you tired? இதை வந்து எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. aren't அப்படின்னு வாசிக்கிறத விட aren't, are not அதோட சுருக்கமான வடிவம் தான் aren't. aren't you tired? அவள் உன் சகோதரி இல்லையா? isn't she your sister? isn't she your sister? isn't அப்படிங்கிறது is not ஓட சுருக்கமான வடிவம். அவர்கள் தயாராக இல்லையா? aren't they ready? aren't they ready? இது எளிதில்லையா? isn't this easy? isn't this easy? அவன் உன் நண்பன் இல்லையா? isn't he your friend? isn't he your friend அப்படின்னு கேட்கலாம். பாஸ்ட்ல நம்ம எப்படி கேட்போம்? அவனுக்கு ஃப்ரெண்டாக தானே இருந்தான், அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா முன்னாடி? ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு was கூட யூஸ் பண்ணலாம். wasn't he your friend? wasn't he your friend? நீ பள்ளியில் இல்லையா? நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தோம், நீ ஸ்கூல்ல இல்லையா? இல்லையே, நீ இல்லையா அப்படின்னு பாஸ்ட்ல கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? weren't you at school? weren't you at school? அவன் இன்னும் வரவில்லையா? வந்து சேரலையா? hasn't he arrived yet? hasn't he arrived yet? நீ இன்னும் முடிக்கலையா? haven't you finished? haven't you finished? அவங்க ஏற்கனவே போகலையா? hadn't they left already? hadn't they left already? எல்லாம் சரியா இல்லையா? isn't everything okay? isn't everything okay? எதுவுமே சரியில்லையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. எல்லாமே சிம்பிளான சென்டென்சஸ், ஆனால் நெகட்டிவ் சென்டென்சஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். சூப்பராக இருக்கும், இதெல்லாம் பேசி பழகுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கொஸ்டினை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்.
இங்க ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த 2 கேள்விகள எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? உங்களோட ஆன்சர்ஸ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. I'm eagerly waiting for your answers and your valuable feedback about this lesson. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இனிமே இந்த மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தோணுதா? வரமாட்டியா? போக மாட்டியா? நீங்க ரெடியா இல்லையா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல கேட்குற மாதிரியே இங்கிலீஷ்லயும் பேசி ட்ரை பண்ணுங்க. உங்களோட டெய்லி கான்வர்சேஷன்ல நீங்க இங்கிலீஷ் பேசும்போது ரொம்பவே ஈஸியா பேசிடலாம். ஓகேவா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.